சதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த கருத்தரிசி சிகப்பு பச்சரிசி சொல்லிக்கலாம். நாங்கள் கருத்தரிசி சொல்லுவோம். 1 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 1/4 கிளாஸ் வெந்தயம், இதான் அளவு. அக்கா வீட்டில் இப்படி தான் போடுவேன். வெந்தயம் அதிகமாக போடுங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக சிறு கசப்பு இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப வயிற்றுக்கும் நல்லது, மலச்சிக்கலுக்கு நல்லது. இந்த வெயில் காலத்தில் டெய்லி சாப்பிட்லாம். மார்னிங்கு ஈவினிங்கு டெய்லி ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு தடவை நல்லா டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கேன் வாட்டர் ஊற்றி அக்கா ஊற வச்சுருவேன். 1 ஹவர் ஊறினா போதும். 2 ஹவர்ஸ் ஊறினா நல்லா நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு நல்லா நைஸாக அரைப்படும். அதுக்கு தான் 2 ஹவர்ஸ் ஊற விட்டுட்டேன் அக்கா. நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. எப்போவுமே அக்கா 2 ஹவர்ஸ் ஊற விட்டுருவேன். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் தான் அக்கா அரைக்க போகிறேன். இதை வந்து 2 ட்ரிப்பாக போட போகிறேன். 2 ட்ரிப் போட்டால் தான் நல்லா நம்மளுக்கு அப்படியே பொதுன்னு ஒரு வெந்தயம் போடுறனால தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்க அந்த ஊற வச்ச வாட்டரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை ஊற்றி ஊற்றி அரைக்கும் போது பொதுன்னு வரும். இங்கே பாருங்கள், ஊற வச்ச வாட்டர் அப்படியே பக்கத்தில் வச்சுருக்கிறேன் அக்கா. அதை வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் அப்படி ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சிருங்க. நல்லா நைஸாகவே ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திப்பா. இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம், 3 நாள் சாப்பிட்லாம், டெய்லியும் சாப்பிட்லாம். பிடிச்சவங்க டெய்லியும் சாப்பிட்லாம். அக்காவுக்குலாம் ரொம்ப 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 பிடிக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுத்து பழகுனதுனால ரொம்ப 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 பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு பிடிக்காது, ஒரு குழந்தைக்கு பிடிக்கும். அதனால் நீங்களும் செஞ்சு கொடுங்க. இது நல்லா இந்த அரிசியில் நல்லா ஃபைபர் இருக்குது, நார் சத்து, வெந்தய நார் சத்து இருக்குது. ரொம்ப ரொம்ப இந்த மலச்சிக்கலுக்குலாம் ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, வயிறு வலி, ஹீட்டு நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா பாருங்கள் அக்கா, பேசிகிட்டே நல்லா கலந்துட்டேன். எல்லாம் கலந்து இதுக்கு வந்து 1 கிளாஸ் அரிசியும் 1/4 கிளாஸ் வெந்தயம் போட்டிருக்கோம். 5 கிளாஸ் வாட்டர் ஊற்றணும். ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த அரிசி மாவு வந்து வேகணும். வெந்தயமும் அதுவும் சேர்ந்து வெந்து அப்படியே நல்லா அல்வா பதத்துக்கு வரும். நம்ம கிளறி இப்போ இன்னும் அடுப்பில் அக்கா தூக்கி வைக்கல. நல்லா அடுப்பில் தூக்கி வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். இப்போ தூக்கி வச்சுட்டேன். 5 கிளாஸ் வாட்டர் ஊற்றியாச்சு. கொஞ்சம் அக்காவுக்கு பாத்திரம் தான் பத்தலை. நான் அடிக்கனமான பாத்திரம் சொல்லி இந்த சின்ன குக்கரை எடுத்துட்டேன், பேனை. இது நல்லா வச்சு கலந்துக்கிட்டே இருக்கலாம். இது சில பேருக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், நல்ல எவ்வளோ ஸ்வீட் நம்ம போடணுமோ போட்டுக்கலாம். தயவுசெய்து ஒயிட் சுகர் மட்டும் போடாதீங்க. வெல்லம், அச்சு வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் கம்மியாக தான் போடுவேன். என் ஹஸ்பண்டு சுகர் இருக்கிறதுனால இதில் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம சுகர் இனிப்பு மட்டும் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது நான் இன்றைக்கி வந்து அக்கா கருப்பட்டியை தான் கொஞ்சம் அப்படி லைட்டாக கரைச்சி பாகு மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். கம்மியாக தான் ஊற்றுவேன். நீங்கள் நல்லா ஸ்வீட்டு நிறையா போட்டு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது 1 ஸ்பூனு கீ போட்டுக்கலாம். இது நல்லா வேகணும். எப்படி பொதுன்னு வெந்து வருது பார்த்தீங்களா? அந்த வெந்தயமும் அரிசியும். இப்போ தான் அந்த கருப்பட்டி தான் கரைச்சி வச்சுருக்கேன். எவ்வளோ கம்மியாக கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஸ்வீட்னஸ் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக செய்கிறேன் நான், என் ஹஸ்பண்டுக்காக. ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நம்ம ஹீட்டு, வயிறு வலி எல்லாருமே சாப்பிட்லாம். வாரம் 7 நாளும் நம்ம சாப்பிட்லாம். இந்த கருத்தரிசி செய்யுங்க. அது கருப்பு பச்சரிசின்னு சொல்லுவோம், கருத்த பச்சரிசின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப அதில் நார் சத்து இருக்குது. ரொம்ப ஹெல்த்தி. இந்த வெந்தயக்களி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு சொல்லுங்கள். வெந்தயக்களி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு. இது வந்து நம்ம அப்படியே கிண்ணத்தில் எடுத்து அப்படியே வச்சுட்டு ஆற விட்டோம்னா, நான் கொஞ்சம் பாயாசம் மாதிரியே மொண்டுக்கிறேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிளறினீங்கன்னா அல்வா மாதிரியே வரும். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காது. அதனால் அக்கா வந்து கொஞ்சம் பாயாசம் மெத்தட்லேயே எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இதை கவுத்தி வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா ஆறிச்சுனா தான் அப்படி கெட்டியாக அல்வா மாதிரி உட்காரும். நம்ம கொஞ்சம் கெட்டிப்பட முன்னாடி எடுத்ததுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இல்லைன்னா அல்வா மாதிரி அப்படி கட் பண்ணி எடுக்கும்போது சும்மா அல்வா பீஸாக வர்ற மாதிரி வரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஹீட்டு ஓடி போயிடும். தலைமுடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது. வயிறு வலி, எல்லா பிரச்சனை, மலச்சிக்கல் எல்லாத்துக்கும் சூப்பரான பாட்டி வைத்தியம், வீட்டு வைத்தியம், அம்மா வைத்தியம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு கொடுங்க. இந்த அரிசியில் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூப்பா. செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கோ.